அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் ஒரே ஒரு டாபிக் தான். சர்வதேச ஊடகங்கள் மோடி அரசாங்கத்தை டார்கெட் வச்சுட்டாங்க. அதில் தெளிவாக தெரியும். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இதை பற்றி தெளிவான ஒரு காணொளி போட்டிருந்தோம். நம்ம குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்றதுனால இந்தியாவை நேரடியாக பிரச்சனை கொடுக்க முடியாதனால யூரோப் யூனியனும் சரி அமெரிக்காவும் சரி இந்த நிலை மீண்டும் தொடர்ந்தது அப்படின்னா அவர்களுடைய பொருளாதார தடைகள் இருக்கு இல்லையா, குறிப்பாக போடப்படுகிற பொருளாதார தடைகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அதை மீண்டும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ஆளுகின்ற அரசாங்கத்தை மாற்றினா மட்டும்தான். அதற்காக சர்வதேச ஊடகங்கள் மோடி அரசாங்கத்தின் மீது அடுத்தடுத்த விமர்சனங்களும் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் வந்திருக்கிறது. குறிப்பாக அஸ்ட்ராஜென்கானுடைய தடுப்பூசி லண்டன் கோர்ட்டில் அளித்த வாக்குமூலத்தை இன்று பெரிய அளவுக்கு எடுத்து பேசியிருக்கிறாங்க. கரெக்டாக இன்று வந்திருக்கிறது. இன்று எப்படி வந்தது? இதற்கு முன்னாடி இதை பற்றி பேசவில்லையா? இல்லை ஏன் இதெல்லாம் இல்லாமல் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் சர்வதேச ஊடகங்கள் எந்த அளவுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தால் வெல்ல முடியுமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். ரெண்டாயிரத்தி 19 2020 கொரோனா அலைகள் மிகப்பெரிய அளவுக்கு நம் மனிதர்களை வாட்டி வதைத்தது. குறிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கூட அப்போ நிறைய பேர் இருந்து போனாங்க. கொரோனா அலையில் தப்பித்து பிழைத்தவர்கள் நம்பலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கொரோனாவுடைய ருத்ர தாண்டவம் பெரிய அளவுக்கு இருந்தது. அப்போ அரசாங்கம் தடுப்பூசி முயற்சி பண்ணாங்க. குறிப்பாக அந்த தடுப்பூசி 2 நிறுவனங்கள் இணைந்து பண்ணுறாங்க. ஒன்று யார் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜென்கா. இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து இந்த கொரோனா தடுப்பூசியை தயாரிக்கிறாங்க. அது பேர் கோவிட்ஷீல்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கோவிட்ஷீல்டு இந்தியா முழுவதும் இலவச தடுப்பூசி போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா எலிகளை பரிசோதனை செய்கிற மாதிரி செய்கிறாங்க, இதன் மீது நம்பகத்தன்மை பெரிய அளவுக்கு இல்லைன்னாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள்லாம் பெருசாக தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்ற மாதிரியான பெரிய நியூஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணியிருந்தோம். சமீபத்தில் கூட தமிழக தேர்தல் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்க சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை, தைரியமாக உலகத்திலே முதல் ஆளாக ஒரு வார்டுக்குள்ளே போயிட்டு கொரோனா பேஷண்ட்டே சந்தித்து வந்தவர் நம்ம தலைவர். அந்தளவுக்கு எல்லாத்துலையும் திறம் கொண்டு மேற்கொண்டவர் நம்ம கொரோனா காலத்தில்ன்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பயே இதை பற்றி பேசியிருந்தாங்க, தடுப்பூசியை பற்றிலாம் லைட்டாக பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே எங்கள் லண்டன் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த லண்டன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணது என்னென்னா, இந்த தடுப்பூசினால் நிறைய மக்களுக்கு பக்க விளைவுகள் அது மாதிரிலாம் வருது அப்படின்ற மாதிரியான அதற்கு நிவாரண தொகைகளும் அந்த மாதிரி வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸு நான் ஒரு 2-3 வருஷமாக போயிட்டுருக்கு. கரெக்டாக இப்போ தான் அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கான காரணங்கள் தான் ஏற்கனவே சொல்கிறேன். சர்வதேச ஊடகங்கள் வைக்கப்படுகிற டார்கெட் நான் எங்கன்னு நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இதில் எங்கே மிஸ்டேக் அப்படின்றதையும் சொல்கிறேன். நான் அப்போ அஸ்ட்ராஜென்கானுடைய நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இரத்த உறைவு மற்றும் குறைந்த இரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. த்ரோபோசமைன்டோபீனியா நோய் அறிகுறின்ற அளவுக்கு அது ஏதோ கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வரல. இந்த மாதிரி நோய் அறிகுறிலாம் இதில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சொன்ன உடனே இன்று ஊடகங்கள்லாம் பயங்கரமாக பிடிச்சிட்டாங்க. ஆஹா, கோவிட்ஷீல்டு இந்தியா முழுக்க போட வச்சு இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பெருசாக பேசியிருக்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, அப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்டும் சரி, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு தடுப்பூசி செலுத்துகிறாங்க அப்படின்னாங்கன்னா 2-3 ஆங்கிளில் விவாதிப்பாங்க. அப்போ கொரோனா காலத்தில் என்ன அப்படின்னா, கொரோனா வேகமாக பரவிட்டுருக்கு, கொரோனாவால் ஏற்படும் இழப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தடுப்பூசி ப்ராப்பராக செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அது 10-12 வருஷம் ஆகும். ஒரு தடுப்பூசி ப்ராப்பராக செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா, அந்த தடுப்பூசியை தயாரித்து அதை நம்ம ஒரு 10 வருஷமாக சோதனை அடிப்படையில் செயல்படுத்தி எந்த பக்க விளைவுகளுமே இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கே வரும். குறைந்தது 6 வருஷம் ஆகும். ஆனால் இந்த தடுப்பூசி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவசர கதியில் மக்களை காப்பாற்றுவதற்கு வேறு ஆப்ஷன் இல்லை.
இப்போ 2 ஆப்ஷன், ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவால் இழக்கும் போது, இந்த பக்கம் தடுப்பூசியால் ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்பட்ட இறப்பு விகிதங்கள் இது கொஞ்சம் குறைவு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு யார் சொல்கிறது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னாங்கன்னா மக்களை காப்பாற்றுவதற்காக. எல்லாம் தடுப்பூசி இல்லைன்னா அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறத விட இப்போ இந்த பக்க விளைவுகள் அங்கே 1000 பேர் தான் பக்கம் தான் இறந்து போகிறாங்க. அப்போ லட்சம் பெருசா 1000 பெருசா? தடுப்பூசி போட்டாங்கன்னா 1000 பேர் பக்கம் பாதிக்கப்படுவாங்க, இது லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க, இது பெஸ்ட்டு என்ற அடிப்படையில் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கு ஒரு ரூல்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணி ஓகே இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கன்னாங்க. ஒரு இந்தியாவால் தனிப்பட்ட முறையில் இல்லை பிஜேபி அரசாங்கத்தாலேயோ இல்லை காங்கிரஸ் அரசாங்கத்தாலேயோ தடுப்பூசியை தயாரித்து ஆஹா நாங்கள் கொண்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு மக்கள் இதை போட முடியுமானா முடியாது. அது எல்லாத்துக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கான ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அந்த ஒப்புதலில் கூட பெரிய அரசியல் இறங்கியிருக்கிறது. காரணம் என்னென்னா இந்த அஸ்ட்ராசெனகாவையும் தாண்டி இந்த கோவிட்ஷீல்டையும் தாண்டி அமெரிக்கா நிறுவனங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்க நிறுவனங்களோட தடுப்பூசியோட ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற நாடுகளுக்கு அவங்க அப்போதைக்கு ஏற்றுமதி பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே தயாரித்தாங்க. இது கோவிட்ஷீல்டு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் தயாரித்த நிறுவனமும் அதுதான். அதாவது அப்போ கொரோனா காலத்தில் தயாரிக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளும் என்ன களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னவென்றால் நிச்சயம் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட இது பெட்டர்னு சூஸ் பண்ணதுனால அரசாங்கம் சூஸ் பண்ணல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி மற்ற நிறுவனமும் சரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மக்கள் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும்னு. ஏன்னா நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மும்பையில் மீதி நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு பெரிய செகண்ட் அலை, ஃபஸ்ட் அலையில் கூட பெரிய அளவுக்கு இல்லை, செகண்ட் அலையில் மக்கள் ஒரு மாதிரி பீதி அடைஞ்சிட்டாங்க. எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் மக்கள் ரொம்ப பீதியில் இருந்தாங்க. ரொம்ப அலையலையாக ஃபுல்லாக நிறையா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயந்து அப்போ சரி அப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி ஒரு சான்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்போ என்னென்னா அரசியல் களம் வந்ததுனால அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம மறந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டாக ஊடகங்கள் இப்போ கையில் எடுத்துட்டாங்க. அப்போ ஊடகங்கள் என்ன கையில் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பக்க விளைவுகள்னு தெரிஞ்சுமே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆக்சுவலாக இது ஏன் ஊடகங்களும் சரி மற்ற அரசியல் கட்சியில் எடுக்கிறாங்கன்னா இந்த இலவச தடுப்பூசியை நாங்கள் ஃப்ரீயாக போட்டோன்னு பிஜேபி அரசு தனது முத்திரை குத்தும் போது ஸோ அப்போ இந்த பொறுப்பு நீ தானே ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கங்கள் நம்மளுக்கு தெளிவாக நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் என்ன அப்படின்னா சர்வதேச ஊடகங்கள் சரியான நேரத்தில் கரெக்டாக எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சுதா, கரெக்டாக தேர்ட் ஃபேஸ், குறிப்பாக இந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல இது பெருசாக தாக்கம் கிடையாது பிஜேபிக்கு. ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டில் பெருசாக ஓட்டு வங்கி இல்லை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில மாகாணங்கள் ஓட்டியவில்லை. இதுக்கப்புறம் நடக்க போகுது தேர்தல் இல்லையா, ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவங்களோட தலைவிதியை நிர்ணயிக்க போகுது பிஜேபியோட தலைவிதி. ஏன்னா ராஜஸ்தானில் தொடங்கி மகாராஷ்டிராவில் தொடங்கி உத்தரப்பிரதேசம் குஜராத் இங்கெல்லாம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கிய கட்டம். அதனால் கரெக்டான சமயத்தில் இந்த ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா இதே பிஜேபி அரசாங்கம் இரண்டாவது ரிப்போர்ட் ஏன்னா சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2014 அந்த பிஜேபி வந்ததுலேருந்து 2022 நீங்கள் இந்த சார்ட்டை பாருங்கள். நான் நேற்று கூட வேறு ஒரு சேனல் இதை பற்றி நான் பேசியிருக்கேன், ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் ரவிக்குமார் சோமு சேனலில் பேசியிருக்கேன். 2014 சீனாவுடைய எதிர்ப்பு மனநிலையை பிஜேபி அரசாங்கம் பெருசாக கையில் எடுத்தாங்க. மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் மேட் இன் இந்தியான்றதே ஃபெயிலர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெயிலர் ஆஃப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் 2014 நீல கலர் இருக்குல்ல அது நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், பச்சை கலர் நம்ம சீனா கிட்ட இறக்குமதி பண்ணுறோம். அப்படியே பாருங்கள் 2022 சீனா கிட்ட இறக்குமதி அதிகமாக பண்ணுறோமா, அப்போ நம்ம ஏற்றுமதின்றது அதிக அளவுக்கு தான் இருக்கா, பெரிய வித்தியாசத்தில் கொஞ்சம் மாறி இருக்கா, அவ்வளோதாங்க. இதுதான் அப்போ மக்களை ஏமாற்றிட்டு சீனா மீது ஒரு வெறுப்பு அரசியல். காங்கிரஸ் இருந்தால் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருந்தால் சூப்பராக அடிச்சுடுவோம் தும்சம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருக்கீங்களே. மோடி அரசாங்கத்தினுடைய பிக்கெஸ்ட் ஃபெயிலர். எப்படி கரெக்டாக தட்டி தூக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி தெரியாதா, இதுக்கு முன்னாடி வெளியிட மாட்டாங்களா, இப்போ வெளியிட்டிருக்காங்க. கரெக்டாக இதை பதில் சொல்ல வேண்டியது ஆளுகின்ற அரசாங்கம். சம்பவம் நம்பர் 3 என்ன அப்படின்னா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஒருத்தன் மன்னூன் அப்படின்ற ஒருத்தன் அமெரிக்கா மண்ணில் கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட் கரெக்டாக இன்றைக்கி அந்த தேர்ட் ஃபேஸ் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா
அதனுடைய அஃபீஷியல் விக்ரம் யாதவ் தான் ஒரு பிஸ்னஸ் மேனை டைரக்ட் பண்ணி நிக்கில் குப்தா அப்படின்றவர் தான் வந்து இதுக்கான பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருக்காங்க. அவர் வந்து அங்கே கஸ்டடி எடுத்திருக்கோம், குறிப்பாக செக் ரிப்பப்ளிக் வந்து அவங்கள கஸ்டடி எடுத்திருக்காங்க. இவங்க வந்து அந்த அவங்க மண்ணில் குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பெரிய அளவுக்கு முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரானுடைய உளவு வேலையில் குறிப்பாக அஜித் தோவலினுடைய தலைமையில் தான் நடந்திருக்கிறதாக இன்று வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 குற்றச்சாட்டு அதே போல் திடீர்னு பிபிசி வந்து இந்த கோத்ரா ரயில் எரிப்பு இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டிருந்தாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய கோத்ரா ரயில் எரிப்பு டாக்குமெண்ட்டாக வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிபிசியோட செய்தி ஊடகங்கள் மீது ஒரு சில ரெய்டெலாம் விட்டுருந்தாங்க. யார் அப்படின்னா பிஜேபி அரசாங்கம் சார்பாக கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது தவறான பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு இழப்பு, இதை வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இது சம்பவம் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. சம்பவம் நம்பர் 4 என்ன அப்படின்னா, குறிப்பாக எலன் மஸ்க் அவர்கள் வந்து இந்தியா வர வேண்டியது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் வந்து இப்போ ஆஸ்திரேலியா வேறு போயிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது இதை சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்தியா கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வந்து போயிடுச்சு, அதனால தான் அவர் வந்து சீனா பக்கம் போகிறாரு, காரணம் மோடி அரசாங்கன்ற மாதிரி ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு வரக்கூடிய ஃபேக்ட்ரி, எலன் மஸ்குடைய ஃபேக்ட்ரி வந்து குஜராத்துக்கு மாத்திரம் நினைச்சாங்கன்னு இவங்க எழுதுறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வர வேண்டியது குஜராத்துக்கு மாத்திரம்னு அவங்க எழுதுறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகைன்னா தமிழ்நாடு லெவலில் இல்லை அந்தந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்க எழுதிப்பாங்க. ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்னென்னா, இல்லை நான் இயர் எண்டில் வரேன், எனக்கு வந்து வேலைபளு இருக்குன்னு அவர் சொல்கிறார். யார்? எலன் மஸ்க் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்னென்னா, பைடன் அரசாங்கம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்தியா போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறி அது வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். அவ்வளோதான், இங்கே எலன் மஸ்க் வராரு, மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாகுன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிடும். இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவாக வரக்கூடாது, மோடி அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான உலக நாடுகளும் சரி, உலக நாடுகளில் வெஸ்டர்ன் நாடுகள் எடுக்கப்படுகிற ஒரு தீவிர முயற்சியில் ஊடகங்களும் வந்து கைகோத்திருக்கிறது. அந்த ஊடகங்களின் கைகோப்பின் அடிப்படையில் எலன் மஸ்க் அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சம்பவம் நம்பர் 5ன்னு கூட எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 5 என்ன அப்படின்னா, யூரோப் யூனியன், குறிப்பாக யூரோப் யூனியனில் 527 இந்திய பொருட்களுக்கு தடை. அதில் முந்திரி, பாதாம் பால், சத்துணவு, மசாலா பாக்கெட்டில் வரை எல்லாமே கெமிக்கல் அதிகமாக இருக்கிறது. இந்த கெமிக்கல்னால் மரணங்கள் வரை ஏற்படலாம். அப்போ இந்தியாவுடைய தரக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து சரியாக வந்து செயல்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்று நான் பேசிகிட்டு இருக்கல, இப்போ 527 இந்திய பொருட்களுக்கு தடை. ஏற்கனவே ஆங்காங்கில் எவரெஸ்ட் மசாலாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தடை விதிக்கிறாங்க. அதில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் அதிகமாக சேர்த்திருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய தரக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி. அப்போ இங்கே லஞ்சம் வாங்கிட்டுலாம் இதெல்லாம் வந்து செயல்படுத்தினாங்களா? இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால், ஆளுகின்ற அரசாங்கம் வந்து டோட்டலாக சரியில்லை, டோட்டல் ஒன்றுமே இல்லை. இது அத்தனை குற்றச்சாட்டுகளும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிகிற வரைக்கும் ஒரு மெஷர், லாங் பிரேத் ஒரு மெஷர் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் முடிகிற வரைக்கும் ஒரு மெஷர் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இது பிஜேபி அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் இது. ஆனால் இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி அரசாங்கம் வந்து விடுமா அப்படின்னா நம்ம 2-3 ஆங்கிளில் நம்ம பார்த்துடலாம். நார்மலாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு நடுநிலையாளர்கள் இருக்காங்கன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு எப்போ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா, நார்மலாக ஒரு 70% ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் முன்னாடியே ஒரு சிலர்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த கடைசி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த ஸ்பீச் எப்படி போதோ அது தகுந்த மாதிரியும் கடைசி நேரத்தில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு யாரால் பதில் சொல்கிறாங்கன்றதை நோக்கி அமையும். ஸோ இதையெல்லாம் தாண்டி இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். போதாத குறைக்கு இப்போ கரெக்டாக எங்கே கர்நாடகாவில் பிரச்சனை இல்லை, அது பிஜேபி இல்லை, பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேவகவுடாவுடைய பேரை. அதனால் அவங்களுக்கு பிஜேபிக்கு பெருசாக ஒரு ப்ரெஷர் வருமானா வராது. ஏன்னா 2018 இதே அந்த இப்போ மாட்டினாலையா ஒருத்தன் 33 வயசு அவனை ஆதரித்து இதே சீதாராமையா அவர்கள் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கூட கூட்டணி இருக்கும்போது. ஆக்சுவலாக இந்த டேப்பெல்லாம் எப்போ எடுத்தது, சமீபத்தில் எடுத்ததான்னா
ரொம்ப பழைய டேப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2500 டேப் இருக்கான்னா அது எனக்கு தெரியல, இப்போ நான் டவுட்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 2500 பெண்கள் அப்படின்னா என்னங்க, எவ்வளோங்க லிஸ்ட்டு, எய்ட்ஸ் வந்துருங்க அவ்வளோலாம். 2500 பெண்களோட இது வச்சுருக்கிறான்னா மொத்த லிஸ்ட்டாக இருக்கா, இல்லை ஒரே வீடியோவை திருப்பி வச்சுருக்கிறாங்களா அப்படின்றது இன்னொரு இடத்துல கேள்விக்குறியாக்குறது. இன்னொரு ஆங்கிளில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து டிகே சிவகுமார் அவர்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சிடியெல்லாம் பென்ட்ரைவெல்லாம் அவர் கைக்கு போயிடுச்சு, ஆனால் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது இது மாதிரி சமயத்தில் கரெக்டாக வெளியிடலான்ற அடிப்படையில் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியிடும் பட்சத்தில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்கன்னா இப்போ அவர் வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெயிச்சிருவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கோ, அவர் ஜெயிச்சிருவார்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் முடிச்சிட்டார், எலெக்ஷனை முடித்து ஓட்டுப்பதிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளியிருந்து என்ன பிரயோஜனம். அவர் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாருன்னா, ரேவண்ணா பிரஜ்வால் ரேவண்ணா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து திட்டமிடப்பட்ட போலியான ஒரு குற்றச்சாட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம் என்ன சொல்கிறாங்கன்னா, குமாரசாமி அவர்கள் அவரோட அண்ணன் பையன்தான் அவனால் பெரிய கெட்ட பேர் இருக்கிறது உடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டு இந்த கெட்ட பேர்னால கட்சிக்கு அவப்பேராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமித்ஷா கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெண்கள் பக்கம்தான். கர்நாடகாவில் இப்போ யார் ஆண்டுட்டுருக்காங்க, காங்கிரஸ் தான் ஆண்டுட்டுருக்காங்க. நடவடிக்கை எடுங்க, நாங்கள் வேண்டாம் நான் சொல்கிறோம். நடவடிக்கை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ எடுங்க. எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். அது நீங்கள் நடவடிக்கைன்னா எடுத்துக்கோங்க, அது உங்கள் கையில் இருக்கிறது. எங்கள் மீது குற்றச்சாட்டு செஞ்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பழைய குற்றச்சாட்டுகள் ஈஸியாக பிஜேபி அந்த பக்கம் வந்து ஒதுங்கி நின்று பார்க்குறாங்க. இங்கே ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் இந்த மாதிரி வந்து 2500 பெண்கள் மேலே பண்ணுறாங்க அப்படின்னும் போது, அப்போ ஆம் ஆத்மியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறாருன்னும் போது, அப்போ ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கிறான்னு சொல்லுவாங்களா, காங்கிரஸினுடைய ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த கட்சியை சார்பாக தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு இங்கே பிஜேபியை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா கூட்டணி கட்சியில் இருக்கிறனால. கூட்டணி கட்சின்னு வரும்போது அந்த கட்சியில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. ஸோ இதில் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த 14 மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக அந்த ரேவண்ணா தொகுதி முடிஞ்சு போச்சு, அவன் போட்டியிட முடிஞ்சு போச்சு. மீதி 14 தான். இது பரப்பினவங்க முன்கூட்டியே பரப்பி இருக்கணும். இப்போ பரப்பி அது வேஸ்ட்டாக போச்சு. அந்த பிளான் எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல. பட் சர்வதேச ஊடகங்கள் எடுக்கிற அந்த நிலைப்பாட்டை பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி களத்தில் இதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நாளை வேறு ஒரு தகவலோட சந்திக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.